மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 8 ஆண்டு காலம் முடிந்து 9ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நினைவு நாளில் மீண்டும் தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மாவனுடைய நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழகத்துடைய புரட்சி தளபதி கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி 2026இல் மீண்டும் 234 சட்டமன்ற தொகுதியும் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாசியோடு அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்று மீண்டும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி மலர வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி முழுக்க நாங்கள் அனைவரும் அயராது பாடுபட்டு மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவுடைய நல்லாசியோடு புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் இளங்கோவனுடைய ஆதரவுடனும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜமுத்து அவர்களுடைய நல்ல ஆதரவுடனும் சிறப்பான முறையில் செயல்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு புரட்சி தலைவருடைய கோட்டையில் அமர்த்த அயராது பாடுபடுவோம் என்று இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த அரிய பொன்னாளில் எங்களுடைய மலர் புரட்சி தலைவி அம்மாவனுடைய இதே நாளில் வெற்றி கடை அமைப்போம் என்று கூறி அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புறநகர் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாகவும் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் என்ற முறையில் அரியானூர் பழனிசாமி ஆகிய எனக்கு மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை சேலம் வேளாண் உத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக 5 ஆண்டு காலம் அரசு பதவி வழங்கி சிறப்பாக செயல்பட்டார். அதே மாதிரி மரியாதைக்குரிய சகோதரர் வீரபாண்டி பிரபாகரன் அவர்களுக்கு மாவட்ட எம்ஜிஆர் மாவட்ட விவசாயினுடைய துணைத் தலைவராகவும் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் வீரபாண்டி ஒன்றிய விவசாயினுடைய ஒன்றிய செயலாளராகவும் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்களுக்கு வீரபாண்டி ஒன்றிய இளைஞரணி செயலாளராகவும் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் நாங்கள் இந்த சிறப்பான முறையில் வெற்றிக்கனியை அடுத்த ஆண்டு சமைப்போம் என்று சூழலித்து நன்றி, வணக்கம்.